இனியா பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகுது. அங்கே போய் என்ன பண்ணிடுச்சு, பப்புல போய் மாட்டிக்கிச்சு. பப்புல மாட்டிக்கும் அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. இங்கே வந்து 21 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் பப்புக்கு வரணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் 19 வயசு 17 வயசில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகிற நேரத்தில் அங்கே வந்து ராதிகா வந்துடுறாங்க. ராதிகா வந்து பார்த்துட்டு என்ன இனியா இங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு இனியா வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. மேடம், நான் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், நான் அழைச்சிட்டு போகிறேன் இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து நாளைக்கு வந்து இதாகிடும், கெட்ட பேர் ஆகிடும், விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிடுறாங்க, இனியா மற்ற பொம்பளை பிள்ளைங்கள விட்டுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே செலியன் வர்றாரு. என்னான்னு கேட்கவும் ராதிகா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் காப்பாற்றினவருக்கு ரொம்ப நன்றி, இனியாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு உடனே இனியா கையை பிடிச்சிடுறாங்க. உங்கள் அம்மா இங்கே வந்தால் தான் நான் இனியா விடுவேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. உடனே வந்து இனியா ஃபோன்லேருந்து வந்து ராதிகா ஃபோன் அடிக்கிறாங்க பாக்யாவுக்கு. அங்கே பாக்யா வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வரவும் எடுத்துகிட்டு இனியா என்ன பண்ணுற அப்படின்னு, நான் இனியா இல்லை, நான் ராதிகா பேசுகிறேன், நீங்கள் உடனே கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்ன பிரச்சனை, நீங்கள் வாங்க நான் நேரில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கிளம்பி ஈஸ்வரி பாட்டி பாக்கியாவும் அங்கே வர்றாங்க. சரியா என்னடாச்சுன்னு கேட்கும்போது யாருமே எதுவுமே சொல்லலை. நான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு, உங்கள் பொண்ணு இந்த வயசில் பப்புக்கு போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கும்போது, என்ன பப்புக்கு அப்படி பப்புண்டா என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு, அது எங்கே உங்களுக்கு தெரிய போகுது, நீங்கள் முன்ன பின்ன படிச்சிருந்தானே தெரியும் அப்படின்னு ராதிகா நக்கலாக பேசுது. அப்போ இனியா என் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, இவங்க வேறு மாதிரி மாற்றி சொல்கிறாங்கம்மா செய்தியே அப்படிங்கும்போது, என்ன இனியா என்ன இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, நான் பர்த்டே பார்ட்டிக்கு தாம்மா வந்தேன், இந்த பொண்ணு தாம்மா என்னை இங்கே அழைச்சிட்டு வந்துருச்சு, பப்புக்கு போகலாம் வான்ட்டு, நான் வேணான்னு தாம்மா சொன்னேன் அப்படிங்கும்போது உடனே குறுக்க பேசுகிறாங்க ராதிகா. உங்கள் பொண்ணு லட்சணத்தை பார்த்தீங்களா, எப்படி வளர்த்து வச்சுருக்க பாருங்க, என் பொண்ணு அன்னைக்கு என்ன பண்ணீங்க, நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னெலாம் கூட்டிகிட்டு வந்தீங்க, இன்றைக்கி பாருங்கள் உங்கள் பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள், நான் இல்லைண்டா உங்கள் பொண்ணை காப்பாற்றிருக்க முடியாதுன்ட்டு தற்பெருமை அடிச்சுக்கிட்டு காரில் ஏறி போகிறாங்க. அப்போ உடனே ராதிகாவை வந்து நிப்பாட்டி பாக்கியா என்ன பண்ணுறாங்க, கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பாக்கியா வந்து மன்னிப்பே கேட்டிருக்கக்கூடாது, ரொம்ப ராதிகாவுக்கு திமுரு. ஏன்டா ராதிகா கிட்ட வந்து அன்னைக்கு போய் இந்த மாதிரி ஈஸ்வரியை வந்து தள்ளி விட்டது உங்களை தள்ளி விட்டது ஈஸ்வரி இல்லை, நீங்களாக தான் உளுந்தீங்கன்னு சொல்லியிருந்தா ராதிகா நம்பியிருக்காது. ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து ஈஸ்வரி மேலே தான் ரொம்ப ராதிகா வந்து கோவமாக இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு வந்தது பிடிக்கல, ஒன்று ஈஸ்வரியை அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க ஈஸ்வரி வந்து எல்லாருக்கும் ஆர்டர் போடுறதும் பிடிக்கல, ஒன்று அம்மாவை தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பியிருக்க மாட்டாங்க. அவங்களும் பாக்கியாவும் வந்து பல தடவை யோசனை பண்ணி தான் மையுவை வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அது தெரியாமல் ராதிகா வந்து வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, மையு எதுலையாவது மாட்டிக்கும் போய் அப்போ போய் பாக்கியா போய் காப்பாற்றுவாங்க. அதுதான் நடக்கும் பாருங்களேன். இப்போ இனியா எப்போதும் போல் காலேஜுக்கு போகும்போது அங்கே காலேஜில் பிரின்ஸிபால் சொல்லிடுறாங்க, உங்கள் வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வரணும் அப்படின்றாங்க. இங்கே இனியா மறுபடியும் ஒரு தப்பு பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, அவங்க அப்பாவுக்கு சொல்லுது, அப்பா டாடி இந்த மாதிரி எங்களை வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க டாடின்னு ஃபோன் பண்ணுது. அவர் என்ன பண்ணுறாரு, இனியாம்மா நீ கவலைப்படாதம்மா, நான் வரேன், டாடி இருக்கல உனக்கு, நான் வர்றேன், எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட பேசுமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. ஆனால் இனியா பண்ணுறது பெரிய தப்பு. அங்கே என்ன பண்ணிடுறாங்க, காலேஜில் என்ன பண்ணிடுறாங்க, பாக்யாவுக்கு வந்து மெசேஜ் கொடுத்துட்றாங்க, நீங்கள் நாளைக்கு வந்து காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லி பாக்யாவுக்கு மெசேஜ் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இனியா கிட்ட பாக்யா கேட்குறாங்க, என்ன சொன்னாங்க காலேஜில் அப்படிங்கும்போது, ஒன்றும் சொல்லலை, கிளாஸ் போனியா அப்படிங்கிறாங்க. போனேன் அப்படிங்கிறாங்க. இப்போவும் இவ பொய் சொல்கிறா, நமக்கு மெசேஜ் வந்திருக்கு நாளைக்கு வாங்கன்ட்டு. அதை வந்து அந்த விஷயத்தை பற்றியே சொல்லாமல் எப்படி ஏன் பொய் சொல்கிறா, திருப்பி இவ திருந்தவே மாட்டாளா, ஏன் அப்பங்குணத்திலேயே வர்றா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறாங்க பாக்யா. இப்போ மறுநாள் என்ன பண்ணுறாங்க, பாக்யா என்ன பண்ணுறாங்க, காலேஜ் போகிறாங்க. இதை பார்த்துட்டு இனியா அப்படியே திகைச்சு போகிறாங்க. ஏம்மா நீ காலேஜுக்கு வந்தேன்னு இனியா கேட்குறாங்க. காலேஜ்லேருந்து தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, என்னை வர சொல்லி மெசேஜ் வந்துச்சு அப்படிங்கும்போது அப்படியே தூக்கி வாரி போட்டுருது இனியாவுக்கு. ஏன் இதை என்கிட்ட சொல்லலை இனியா, நீ மறுபடியும் மறைச்சிட்டியா, மறுபடியும் ஏன் இனியா நீ தப்பு பண்ணுற, காலேஜில் பேரண்ட்ஸை வர சொன்னாங்கல்ல, நீ ஏன் என்னை கூப்பிடலை, இல்லை டாடி கிட்ட சொல்லிட்டம்மா, உனக்கு வந்து தொந்தரவு வேணான்னு சொல்லிட்டு உன்னைய வந்து அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு தாம்மா டாடி கிட்ட சொன்னேன் அப்படிங்கும்போது, அவர் வந்தாரா அப்படிங்கும்போது, இல்லை இனிமே தான் வர்றேன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி வான்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. பாக்யா உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போது அதாவது பாக்கியா தாத்தா பாட்டி எல்லாருமே போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணோட டிசியை தரோம், உங்கள் பொண்ணை அழைச்சிட்டு போங்கங்கிறாங்க.
அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, ப்ளீஸ் மேடம் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டா, அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இனியாவுக்கு ரொம்ப இதாக வருது, இறக்கமாக வருது. அம்மா வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளால் கெஞ்சுறாங்களே, இப்படி தான் ஸ்கூலில் கெஞ்சினாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளால் அம்மா தான் அவமானப்படுறாங்க அப்படின்னு இப்போ வந்து புரியுது, இனியாவுக்கு வந்து புரியுது. புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிட்டு, எம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பாக்கியா என்ன பண்ணுறாங்க, அவங்க பிரின்ஸ்பால்கிட்ட சொல்கிறாங்க, இனி ஒரு தடவை தப்பு செஞ்சால் நானே அழைச்சிட்டு போயிடுறேன் மேடம், இந்த ஒரு தடவை வந்து எனக்காக நீங்கள் வந்து மன்னிச்சுக்குங்க அப்படிங்கும்போது, அப்புறம் இனியா கிட்ட அவங்க சொல்கிறாங்க பிரின்ஸ்பால், உங்கள் அம்மா பாரு ஒவ்வொரு தடவையும் கை கட்டிட்டு எங்ககிட்ட நிற்கிறாங்க, உனக்கு புரியவே இல்லையா, உங்கள் அம்மா எங்ககிட்ட எப்படி கெஞ்சுறாங்க பாரு, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் போவீங்களா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம், உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா, நீங்கள் பண்ணுற தப்பை தான் நாளைக்கு மற்ற ஸ்டூடெண்ட்டும் பண்ணுவாங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா, நீங்கள்லாம் நல்லா படிக்கிறீங்கல்ல, படிப்பில் தான் ஒன்றும் இல்லைண்டா இந்த பிஹேவியர்லையாவது ஒழுங்காக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க அப்பா எங்கேங்கும்போது, இவங்க அப்பாவெல்லாம் இல்லை, இந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இதை வந்து கோபி வந்து வெளியில் நின்று கேட்டுடுறாரு. உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறாரு, அது எப்படி சொல்லுவீங்க, எனக்கு வந்து இனியா பொண்ணு இல்லைன்னு, உங்களுக்கும் எனக்கும் வேணால் உறவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இனியாவுக்கு அப்பன் நான் தானே அப்படின்னு வந்து கோபி கேட்குறாரு. ஆமாம் பெரிய அப்பன், போடா வீட்டை விட்டு வெளியே போடா, வந்துட்டான் பேசுகிறதுக்கு, இவன்லாம் ஒரு மனுஷன் வெக்கம் கட்டவன் அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. என்னம்மா பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாடா சூடு சொன்ன கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு, அவள் எவ்வளோ உன்னை கேள்வி கேட்குறா ராதிகா, அவள் காலில் போய் விழுந்து கிடக்குற அப்படி